கையில் செய்ய நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடிச்சோம் பார்ப்பேன். நேற்று எபிசோட் என்ன காட்டுறேன்னா கையிலுக்கு எலிக்கு கிராண்டாக ரிசப்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அண்டாயிரம் ஒரு குழந்தை எலியில் கொஞ்சிறாரு. அப்போ குழந்தையோட கையில் இருந்து சாக்லேட் வந்து அவர் கணத்தில் ஒட்டிடுது. உடனே டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்க போகிறாங்க. இல்லை நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எலியில் வந்து தனியாக ரெஸ்ட் ரூம் போக போகிறாரு. பின்னாடியே கௌதம் செட் பண்ண ஆளுகளும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. இப்போ அவங்களுக்கும் எலிக்கும் பெரிய சண்டே நடக்குது. அந்நேரம் கௌதம் உள்ளே வந்துடுறான். அப்போ அவன் சொல்கிறேன், நீங்கள் கையில் சேர்ந்து எனக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பீங்க, அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாமா, என்னுடைய பதிலடியே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கத்தி எடுத்து எலியில் சார மாதிரியே குத்துறான். கடைசியில் பார்த்தா கனவு கௌதம் அப்படி கனவு கண்டிருக்கா. உடனே ரவுடிகளுக்கு ஃபோன் போட்டு கேட்குறான், ஏன்னாடா அந்த எலியோட கதையை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போ தான் சார் அவன் தனியாக ரெஸ்ட் ரூம் வந்திருக்கா, இப்போ அவன் கதையை முடிச்சுட்றா அப்படி சொல்கிறாங்க. டே அவனை கொல்ற மாதிரி கனவு கண்டு அது நிஜமாக்கணும், சொதப்பி வச்சிடாதீங்கடா அப்படின்னு சொல்கிறேன். கவலைப்படாதீங்க சார், நான் இப்போ கதையை முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. எலி ரெஸ்ட் ரூமில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பின்னாடியே அவங்க நிற்கிறாங்க. அப்போ கத்தி எடுத்து எலியில் குத்த போகிறாங்க. அந்நேரம் பார்த்து ரெஸ்ட் ரூமில் இன்ஸ்பெக்டர் இருக்காரு. உடனே அவங்க கத்தி உள்ளே வச்சிடுறாங்க. இப்போ எலியில் இன்ஸ்பெக்டர் முன்னமே பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க, டே இப்போ நம்ம வசமாக மாட்டிக்கிறோண்டா, நம்ம கேஷுவலாக வந்த மாதிரி அப்படியே பிளானை மாற்றிடுவோண்டா அப்படின்ட்டு பேசிகிட்டே போகிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் அவுட் வருது. டே உங்களை எங்கேயும் பார்த்துருக்கேன், நீங்கள் ரவுடியாக தானே அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆமாம் சார், இங்கே எதுக்குடா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சார் இது சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன், அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேட்குறாரு, சொந்தக்கார ஃபங்க்ஷனாக நீங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைடா பொண்ணு வீட்டு சைடா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க திருத்தணும் முடிக்கிறாங்க. உடனே பொண்ணு வீட்டு சைடா அப்படின்னு சொல்லி மாற்றிடுறாங்க. உங்கள் மேலே டவுட்டாக தான் இருக்குது, ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்நேரம் கௌதம் உள்ளே வந்துடுறான். கௌதம் வந்து கேட்குறேன், என்னடா இன்னும் கதையை முடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். எங்கே சார் இன்ஸ்பெக்டர் உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்காரு, அவர் தான் எங்களை கேஸை ஃபைல் பண்ணி எங்களை லாக் பண்ணி உள்ளே ஜெயிலுக்குள்ளே வச்சார். அவர் கையில் மட்டும் நாங்கள் மாட்டினோம்னா வசமாக 2-3 வருஷத்துக்கு வெளியே வர முடியாது, எங்களால் எலியில் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பணத்தை மட்டும் வாங்குறீங்களாடா, இப்போ என்ன முடியாது சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, பணத்தை கூட வாங்கிக்கோங்க சார், எங்களை ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே அந்த இன்ஸ்பெக்டர் எலியிலும் கேட்டுறாங்க. உடனே இன்ஸ்பெக்டரை பார்த்தோன்னா அந்த ரவுடியை எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் எலியில் பார்த்து கேட்குறாங்க, ஆமாம் இவ யார், இவங்க எதுக்கு உங்களை கொல்ல வரணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எலி சொல்கிறாரு, இவன் வந்து கையில் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் சீப் டாக்டராக இருக்கா, ஆனால் ரொம்ப சீப்பானவன், இவன் எனக்கும் கையலுக்கு ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. இவனை உள்ளே வச்சு முட்டி தள்ளினா எல்லாம் சரியாக போகும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. உடனே கௌதம் சொல்கிறான், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டே என்னை மன்னிச்சிருங்க எலி, நீ சொல்லு எலியில் அப்படிங்கிறான். அப்போ எலி சொல்கிறான், உன்னை மன்னிச்சா அது எனக்கு தான் டேஞ்சரு, உன்னை மன்னிக்கலாம் முடியாது, இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைங்க சார் அப்படின்னு எலி சொல்கிறாரு. உடனே கௌதம் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து வாழ்த்தலான்னு நினச்சி எனக்கு வந்து டியூட்டி கொடுத்துட்டீங்க, நீ வேணாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது, நீங்கள் கல்யாணம் வேலையை பாருங்கள், கல்யாணம் முடிஞ்சோடனே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே எலியை சரின்னு சொல்லிடுறான். உடனே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.